டிஎன் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில அமைப்பு செயலாளரும் வழக்கறிஞர் திருமார்பன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, மதிமுக, இடதுசாரி இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள் இது போன்ற ஒரு ஐடியாலஜிக்கலாக தமிழகத்தில் களமாடிய இந்த கட்சிகள்லாம் இந்த தேர்தலில் பின்னடைவு சந்திச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த கட்சிகள்லாம் பின்னடைவு சந்திச்சுது? நம்ம நேயர்களுக்கு தெளிவுபடுத்துங்க. டிஎன் ரிப்போர்ட்டர்னுடைய தொலைக்காட்சியினுடைய பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட திராவிட இயக்கங்களுடைய அந்த பின்னடைவு, இடதுசாரி இயக்கங்களுடைய நோக்கம் அல்லது அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்களிடம் கிடைத்திருக்கின்ற அந்த வரவேற்பு குறைவு என்பது உள்ளபடியே வேதனையாக இருக்கிறது. இதற்கு பின்னணி காரணம் அல்லது இது எதனால் ஏற்பட்டது என்பதை ஒரு சுய பரிசோதனை, அதனுடைய காரணங்களை நாம் நிச்சயமாக அலசி பார்க்க வேண்டும். இந்த பின்னடைவு என்பது உழைக்கும் சமூகத்திற்கு ஏற்றதல்ல. இங்கு இருக்கின்ற பெரும்பான்மை மக்களுக்கு திராவிட இயக்கங்களுடைய பின்னடைவு, இடதுசாரி இயக்கங்களுடைய பின்னடைவு என்பது நீண்ட நெடிய காலத்திற்கான பாதிப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பாதிப்பை உடனடியாக சரி செய்து கொள்வதும், திராவிட இயக்கங்கள் அதுபோல் இடதுசாரி இயக்கங்கள் மீண்டும் நம்முடைய தமிழ்நாட்டில் அவர்களுடைய அந்த வெற்றியை அல்லது அவர்களுடைய ஆளுமையை நிரூபிக்க வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய பெரும்பான்மை மக்களுக்கு, தமிழர்களுக்கு நல்லது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 1920 அந்த 20 காலகட்டம் என்பது இந்தியாவினுடைய மிக முக்கியமான காலகட்டம். கம்யூனிசம் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டதும், திராவிட இயக்க சிந்தனைகள் நீதி கட்சியாக அது பரிணமித்து அதனுடைய தோற்றுவாயாக நீதி கட்சி தன்னுடைய சித்தாந்தங்களை, தன்னுடைய கொள்கைகளை மேற்கொண்டு பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கம் என்று உருவாக்கியதும், 19 வயதே ஆன அம்பேத்கர் பட்டியல் சமூகத்துக்கான ஆளுமையாக மலர்ந்ததும் 1920 காலகட்டங்களில். அதே காலகட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் பட்டியல் சமூகத்துக்கான உரிமைகளை எழுப்புகின்ற அந்த காலகட்டத்தில் பார்ப்பனர் அல்லாதவர்கள் உரிமையை நீதி கட்சி போன்ற திராவிட இயக்கங்கள் பேச ஆரம்பித்த காலகட்டத்தில் உழைக்கும் மக்களுடைய உரிமைகளுக்காக பொதுவுடைமை இயக்கம் அறிமுகம் செய்யப்பட்ட அல்லது காலூன்ற தொடங்கிய அதே காலகட்டத்தில் இந்த 3 கருத்தியலுக்கும் எதிராக ஒரு அமைப்பும் அதே காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. அதுதான் RSS என்கின்ற அந்த பார்ப்பனர்களுக்கான இயக்கம். ஆக ஒட்டுமொத்தமான 3 இயக்கங்கள் பார்ப்பனர் மேற்கொண்டிருக்கின்ற அல்லது பார்ப்பனர் நலன் சார்ந்திருக்கின்ற கொள்கைகளுக்கு எதிராக 3 இயக்கங்கள் தோற்றுவிக்கப்பட்ட பொழுது, அதே காலகட்டத்தில் இந்த 3 இயக்கங்கள் வளர்ந்தால் தங்களுடைய நலன் பாதிக்கப்படும், ஆகவே நம்மை நாமே தற்காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பார்ப்பனர்கள் ஒன்றிணைந்து RSS என்கின்ற அமைப்பை அவர்கள் தொடங்கினார்கள். 100 ஆண்டுகளில் RSS என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் மேலாண்மை அந்த நோக்கம் கொண்ட அந்த ஒற்றை நோக்கம் கொண்ட அந்த அமைப்பு என்பது பெரும்பான்மை சூத்திரர்கள் பட்டியல் சமூகத்தினுடைய ஆதரவோடு இன்றைக்கு அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். 12 ஆண்டு காலமாக பார்ப்பனர்கள் நலன் சார்ந்திருக்கின்ற, அவர்களுடைய நலன் பேணுகின்ற, நலனை ஒரு ஒற்றை நோக்கமாக கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பினுடைய ஆட்சியை 12 ஆண்டு காலமாக பார்ப்பனர் அல்லாத பெரும்பான்மை சமூகத்தினர் ஆதரவளித்து அதை தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் வைத்து அழகு பார்த்து வருகிறார்கள். இந்த புரிதல் இல்லாமை என்கின்ற அதையும் கடந்து பார்ப்பனர் அல்லாதோர் இயக்கம் என்று சொல்லப்படுகின்ற நீதி கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக பரிணாமமாக மாறிய திராவிடர் இயக்கமானாலும் சரி, திராவிடர் கழகமானாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமானாலும் சரி, அதிலிருந்து பிரிந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அந்த அமைப்பிலிருந்து பிரிந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, திராவிடர் கழகத்திலிருந்து உடைந்த திராவிடர் விடுதலை கழகம்,
பெரியார் திராவிடர் விடுதலைக் கழகம் போன்ற அமைப்புகள் பல்வேறு பெயர்களில் இயங்கி வந்தாலும் அனைத்தும் இணைந்தும் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்த பின்னடைவை சந்திருக்கின்றன. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 2026 தேர்தலில் பொதுவுடைமை இயக்கங்கள், அனைத்து திராவிட இயக்கங்கள், அதுபோல் அம்பேத்கரிய இயக்கங்களில் பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கின்ற இயக்கங்கள் ஒன்று கூடிதான் இந்த தேர்தலை சந்தித்தும் இந்த பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நடிகருடைய வெற்றி என்கின்ற அளவில் அதை கடந்து சென்றுவிட முடியாது. ஆகவே சித்தாந்தத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அல்லது சித்தாந்தத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுகின்ற அந்த செயல்பாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற சுணக்கம், அதில் ஏற்பட்டிருக்கின்ற அல்லது நாம் சரியாக செய்யாதனால் ஏற்பட்ட பின்னடைவாகத்தான் இதை நாம் கருத வேண்டும். 1920களில் பெரியார் இயக்கத்தினுடைய முன்னோடியாக இருந்த நீதி கட்சி பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கமாக தோன்றிய பொழுது அவர்களுடைய நோக்கம் ஒட்டுமொத்தமாக வேலை வாய்ப்பு அல்லது அதிகாரம், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கல்வி ஆகியவற்றில் ஒட்டுமொத்த குத்தகையை எடுத்து வைத்திருந்த பார்ப்பனர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தில் இருந்து தங்களுக்கான உரிமையை, தங்களுக்கான அந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் தங்களுக்கான அந்த வேலைவாய்ப்பின் இடஒதுக்கீடு, கல்வியில் இடஒதுக்கீட்டை பெற வேண்டும் என்கின்ற அக்கறையோடு அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். பார்ப்பனர் அல்லாதோர் இயக்கத்தில் இணைந்து செயல்பட்டவர்களில் அன்றைக்கு இருந்த சூத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர் அல்லாத முன்னேறிய சமூகத்தினர் அதில் முன்னின்று அந்த களத்தை அவர்கள் எதிர்கொண்டார்கள். குறிப்பாக திராவிடர் இயக்கத்தினுடைய அங்கமாக இருக்கின்ற அல்லது அந்த மொழி சார்ந்தவர்கள், அவர்கள் தெலுங்கர்களாக இருக்கலாம் அல்லது மலையாளிகளாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், முதலியார்கள் என்று சொல்லக்கூடிய தமிழர்கள், அதே போல் நாயர் என்று சொல்லக்கூடிய மலையாளி சமூகத்தை சேர்ந்தவர்கள், திராவிட இயக்கத்தில் இருந்த தெலுங்கு சமூக மொழியை பேசக்கூடியவர்கள் ஒன்றிணைந்து பார்ப்பனர் அல்லாதோருக்கான அந்த இயக்கத்தை முன்னெடுத்து அவர்கள் களமாடினார்கள். ஆனால் அந்த நேரத்தில் பட்டியல் சமூகத்தை அவர்கள் இணைத்து கொள்ளவில்லை, அல்லது பட்டியல் சமூகம் இவர்களோடு இணைந்து தங்களுக்கான வேலைவாய்ப்பு அல்லது தங்களுக்கான இடஒதுக்கீட்டை பெற வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வு கூட இல்லாத நிலை இருந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வார்த்தைகளில் பார்த்தால் அன்றைக்கு அவர் அந்த பட்டியல் சமூகத்தை நொமாடிக்ஸ், ஸ்கேட்டர்ட் என்று அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார். நாடோடிகளாக இருந்தார்கள், ஒரு இடத்தில் இருக்க முடியாது. அதே போல் உதிரிகளாக இருந்தார்கள், ஒன்றிணைந்து அவர்களால் வலிமை பெற முடியவில்லை. இது அல்லாமல் அவர்களுடைய வாழ்வியல் நிலை என்பது ஆண்ட சாதிகள் என்று சொல்லக்கூடிய முதலாளித்துவ சாதிகளோடு அவர்களுக்கான ஒரு அடிமை ஆட்களாக இருக்கின்ற அந்த வாழ்நிலையில் அவர்கள் தங்களுக்கான எதிர்கால வாழ்க்கையை அல்லது தங்களுக்கான உரிமைகளை பற்றி பேசக்கூடிய அஞ்சக்கூடிய காலகட்டமாக அது இருந்த காலகட்டத்தில் அவர்கள் பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கத்தில் ஒரு பங்களிப்பை ஆற்ற முடியவில்லை, அல்லது ஆற்றக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு இல்லை, அந்த சூழ்நிலையும் இல்லை என்பது தான் நாம் கருத வேண்டியது இருக்கிறது. பார்ப்பனர் அல்லாதோர் இயக்கத்தை தோன்றிவித்தவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை, தந்தை பெரியாரை தவிர மற்றவர் அனைவருமே பட்டியல் சமூகத்தினுடைய பிரதிநிதியாகவே புரட்சியாளர் அம்பேத்கரை கருதினார்களே தவிர தங்களோடு இணைந்து செயலாற்ற வேண்டிய அல்லது அவரோடு ஆதரவோடு அவரை இணைத்து கொண்டு செயலாற்ற வேண்டும் என்கின்ற அந்த புரிதல் இல்லாத காரணத்தினால் பார்ப்பனர் அல்லாதோர் இயக்கம் சூத்திரர்களுடைய உரிமைக்காகவும் பட்டியல் சமூகத்தினுடைய உரிமைக்காக புரட்சியாளர் அம்பேத்கரிய இயக்கங்கள் என்று இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய அந்த இயக்கங்களுடைய பணி என்பதும் பிரிவாக நடைபெற ஆரம்பித்தது. இது நீண்ட காலகட்டத்தில் ஒரு சாதிய பிளவாகவே அது மாறிவிட்டது. பட்டியல் சமூகம் வேறு, சூத்திரர்கள் வேறு என்கின்ற அந்த நிலைப்பாட்டை எடுத்ததை உடைப்பதற்கு முயன்றவர்கள்தான் ஒரே காலகட்டத்தில் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும். புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியாரை பின்பற்றுங்கள் என்று பட்டியல் சமூகத்தை சேர்ந்த, அதுவும் குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களில் வசித்த பட்டியல் சமூகத்துக்கு அறிவுரை சொன்னார். அதே நேரத்தில் பெரியார் தன்னுடைய கொள்கை தலைவனாக புரட்சியாளர் அம்பேத்கரை சொன்னார். ஆனால் எங்கு தோல்வி ஏற்பட்டது என்றால், எங்கு சுணக்கம் ஏற்பட்டது என்றால், அல்லது எங்கு ஒரு தேக்கம் ஏற்பட்டது என்றால், திராவிட இயக்க சிந்தனைகள், அதனுடைய கொள்கைகள், சித்தாந்தங்கள் சரியாக இருந்தன. ஆனால் அதை பின்பற்றி செயலாற்றியவர்களுக்கு தொலைநோக்கு பார்வையும் பரந்த மனதும் இல்லை.
அதுதான் அங்கே இருக்கிற சிக்கல். அந்த பரந்த மனப்பான்மை இல்லாததும் தொலைநோக்கு பார்வை இல்லாததும் இன்று வரை திராவிட முன்னேற்றக் கழகம் சரியாக இருக்கிறது, அதனுடைய கொள்கை சரியாக இருக்கிறது, அதனுடைய கொள்கை தலைவர்களுடைய வார்த்தைகள் சரியாக இருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இயக்கத்தினர் சரியாக இருக்கிறார்களா என்கின்ற கேள்வி இன்றைக்கு மற்ற சமூகத்தினரிடம் ஏற்பட்டிருக்கிறது. இது நிச்சயமாக ஒரு தனிநபர்களுடைய செயல்பாடுகள் இயக்கத்தை சிதைப்பதும், ஒரு தனிநபர்களுடைய செயல்பாடுகள் எந்த மக்களுக்கான உரிமைக்காக ஒரு இயக்கம் தோற்றுவிட்டப்பட்டதோ அந்த நோக்கத்தை சாகடிப்பதற்கும் ஆணித்தரமாக உதவுகிறது, அல்லது இது நமக்கு நாமே சமக்குழி தோண்டி கொண்டு இருக்கிறோம் என்பதை உணராதவர்களின் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை நாம் இது எவ்வளவு பேசினாலும் இதுதான் உண்மை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் சுய பரிசோதனை, இதுதான் தன்னைத்தானே நாம் அலசிக்கொள்வது, நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்வது என்பது. கம்யூனிஸ்ட் இயக்கங்களை பொறுத்தவரை 1920 சிங்காரவேலர் ஆரம்பித்த பொழுது அவர் சாதி ஒழிப்பு என்பதை மிக முக்கியமாக வலியுறுத்தினார். ஆனால் பின்னாளில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், அது சிபிஎம்மாக இருந்தாலும் சரி, சிபிஐயாக இருந்தாலும் சரி, அதனுடைய தலைவர்களாக உருவான பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் புரட்சிகரத்தை பேசினார்கள், அவர்கள் உழைக்கும் வர்க்கத்தினுடைய நலன் பேசினார்கள், வர்க்கத்தினுடைய மேன்மையை பேசினார்கள், வர்க்கத்தினுடைய உரிமையை பேசினார்கள், வர்க்கம் வெற்றி பெற வேண்டும் என்று பேசினார்கள். ஆனால் வர்க்கம் வெற்றி பெறுவதற்கு மார்க்சியம் போதும், அது சாதியை ஒழித்துவிடும் என்கின்ற அந்த காரணத்தை சொன்னார்கள். ஆனால் நடைமுறையில் சாதி என்பது அது ஏதோ ஒரு பிரிவினருடைய அடையாளமாக இல்லாமல் ஒட்டுமொத்தமான முதலாளித்துவம் என்பது சாதியோடு இணைந்திருக்கிறது. இந்தியாவில் சாதி என்பது முதலாளித்துவத்தோடு பின்னி பிணைந்ததாக இருக்கிறது. ஆகவே அந்த முதலாளித்துவத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் சாதியை எதிர்த்தாக வேண்டும். அந்த அடையாளம் என்பது முதலாளித்துவம் என்கின்ற அந்த மனப்பான்மையை உருவாக்கி இருக்கிறது, அது கெட்டிப்படுத்தி இருக்கிறது. ஆக முதலாளித்துவத்தை எதிர்க்க வேண்டும், வர்க்கத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று சொன்னால் சாதியை எதிர்த்தாக வேண்டும் என்கின்ற புரிதல், குறிப்பாக அதை வேண்டுமென்றே தவிர்த்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் வெளிப்படையாக வைக்க விரும்புகிறேன். ஒரு உதாரணத்திற்கு, ரஷ்யாவினுடைய நலனுக்காக போராடிய லெனின் ரஷ்ய மக்களுடைய நலனுக்காக லெனினியத்தை படைத்தார். இன்றைக்கும் ரஷ்யாவில் லெனின் செய்த செயல்பாடுகள், அவருடைய பேச்சு, அவருடைய கொள்கைகள் இன்றைக்கு லெனினியம் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல சீனாவில் மாசேதுங் அவர்கள் தங்களுடைய நாட்டிற்கான, தங்கள் சீனர்களுக்கான நலனுக்காக அவர் மேற்கொண்ட அந்த செயல்பாடுகள் மாவோயியம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் வர்க்கத்தை வெற்றி பெற வைக்க வேண்டியதற்கான அந்த சிறப்பு கொள்கைகளை அல்லது சிறப்பு திட்டங்களை அல்லது அதற்கான தத்துவங்களை மேற்கொள்ளாமல் மார்க்சியம் என்பது மாற்ற முடியாது என்கின்ற ஒற்றை காரணத்தை காட்டிவிட்டு இந்தியாவில் தனித்திறமையாக செயல்பட வேண்டிய சாதி ஒழிப்பு என்கின்ற அந்த செயல் திட்டத்தை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை நீண்ட நெடிய காலமாக அம்பேத்கர்வாதிகள், பெரியாரியவாதிகள் ஏற்படுத்தி வருகிறார்கள். நான் சொல்வது உள்ளபடியே சித்தாந்த தெளிவுள்ள பெரியாரியவாதிகள், உள்ளபடியே சித்தாந்த தெளிவுள்ள அம்பேத்கரியவாதிகள், கம்யூனிச அந்த பொதுவுடைமை இயக்கவாதிகளின் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு என்பது இவர்கள் இங்கே தேவையில்லாமல் சாதி ஒழிப்பை கைவிட்டு விட்டார்கள், சாதி ஒழிப்பு என்பது அது அவசியமான ஒன்று என்பதை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு. ஆக இது நீண்ட நெடிய காலமாக சாதி ஒழிப்பு என்கின்ற அந்த கோணத்தில் இருந்து பார்த்தால் பட்டியல் சமூகத்து மக்கள் தங்கள் மீதான அந்த இழிவு இன்று வரை தொடர்ந்து வருவதும், அதில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், அளவில் அவரவர்கள் கிராமத்தில் அவர்களுடைய நகரத்தில் இந்த சாதிய போக்கை கையாண்டு வருவதும், பெரியாரிய சிந்தனைகள் மீதும் அம்பேத்கரிய சிந்தனைகள் மீதும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் கம்யூனிச சிந்தனைகள் மீதும் அவர்கள் அந்த நம்பிக்கையை இழப்பதற்கு அடிப்படையாக வந்துவிட்டது. ஆக இயக்கத்தின் மீதும் அதனுடைய கொள்கைகள் மீதும் பழுதில்லை. இயக்கத்தில் கம்யூனிச இயக்கமாக இருந்தாலும் சரி, பெரியாரிய இயக்கமாக இருந்தாலும் சரி,
இன்னும் சொல்லப்போனால் அந்த அம்பேத்கர் இயக்கமாக இருந்தாலும் சரி, சிந்தனைகள் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. 3 தலைவர்களுடைய அந்த சிந்தனை தெளிவு என்பது உழைக்கும் மக்களுக்கான தெளிவாக இருக்கிறது. ஆனால் இயக்கத்தை சுமந்த இயக்கவாதிகள் சாதியவாதிகளாக மாறிய காரணத்தினாலும், மதவாதிகளாக மாறிய காரணத்தினாலும், மதவாதத்தை மென்மையான போக்கில் எதிர்கொண்ட காரணத்தினாலும், சாதியத்தை தங்களுடைய அடையாளமாக சுமந்த காரணத்தினாலும் பெரியாரியவாதிகள் என்கின்ற பெயருக்கு அவர்கள் இடுக்கை தந்திருக்கிறார்கள். அவர்கள் கொண்ட இடுக்கு என்பது அந்த பெரியாரிய இயக்கத்தையே சிதைத்திருக்கிறது, கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சிதைத்திருக்கிறது. அதே போல அம்பேத்கரிய இயக்கத்தையும் அது சிதைத்திருக்கிறது. எழுச்சி தமிழர் அவர்கள் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தையும் அந்த தலைவரையும் இன்றைக்கு சாதிய தலைவராக கருதுகிறார்கள் என்று சொன்னால், சாதியத்தின் அடிப்படையில் அவர்களை அணுகுகிறார்கள் என்று சொன்னால், இந்த புரிதலின்மை என்பதுதான் இளைய தலைமுறையினரிடம் இருந்து அந்த நம்பிக்கையை அவர்களிடமிருந்து அகற்றி இருக்கிறது. அவர்கள் வேறு எங்கோ தங்களுடைய அந்த விடிவை அவர்கள் தேடுகிறார்கள். இது எதிர்காலத்திற்கு மிக மோசமானது. இதை இந்த காலகட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி போன்ற RSS பார்ப்பன நலன் சார்ந்த இயக்கங்கள் மிக அழகாக கையாண்டு வருகிறார்கள். தங்களுடைய ஆட்சியில் இருக்கின்ற அந்த அதிகாரத்தின் மூலம் அவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கங்களை உடைக்கக்கூடிய வேலையை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய நீண்டகால திட்டம் என்பது திமுக அல்ல, அதிமுக அல்ல. அவர்கள் கையாண்டு கொண்டு இருப்பது மீண்டும் பார்ப்பன மேலாண்மை, இந்த உழைக்கும் சமூகத்துக்கான கல்வி மறுப்பு, அதே சமயத்தில் உழைக்கும் மக்கள் மீண்டும் ஒற்றை அந்த சமூகமாக இருக்கின்ற பார்ப்பனர்களின் கீழ் இருக்க வேண்டும். இதற்கு இடையூறாக இருக்கின்ற அமைப்புகளையும், இதற்கு இடையூறாக இருக்கின்ற அரசியல் சாசனத்தையும், இடஒதுக்கீட்டையும், அதன் மூலமாக கிடைக்கின்ற கல்வியையும் வேலைவாய்ப்பையும் குலைப்பது, சிதைப்பது, அழிப்பது என்கின்ற அந்த திட்டத்திற்கு இன்றைக்கு மறைமுகமாக திராவிட இயக்கங்கள் பலியாகி இருக்கின்றனர். திராவிட இயக்கங்கள் அல்ல, திராவிட இயக்கத்தினர் பலியாகி இருக்கிறார்கள். அவர்களுடைய பலியாகுதல் என்பது வருங்கால தலைமுறைக்கு நாம் பெற்றிருந்த இடஒதுக்கீட்டை, நாம் பெற்றிருந்த அந்த கல்வியை இழக்கின்ற சூழ்நிலை, இருண்ட காலத்தை ஏற்படுத்திவிடும் என்பதற்காக மிக அபாயகரமான கட்டத்தில் இனியாவது விழித்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நம் ஊடகத்திற்கு நம் கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையாகவும் விளக்கமாகவும் பதிலளித்த திருமார்வன் அவர்களுக்கு நன்றி.